நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா 26AS அந்த ஃபார்மை வந்து நம்ம ஆன்லைன்ல இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல எப்படி டவுன்லோட் பண்ணலான்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்குள்ள போயிட்டுங்க. போயிட்டு இங்க வந்து லாகின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். லாகின்ல போயிட்டு உங்களோட இன்கம் டேக்ஸோட உங்களோட இன்கம் டேக்ஸோட யூஸ் ஐடி வந்து உங்களோட பேன் நம்பர் தான், அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் எங்களோட கிளைண்ட் அவரோட பேன் நம்பர் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் ஆக்சஸ் மெசேஜ் டிஸ்பிளே அபோவ். அதுல வந்து நீங்க டிக் மார்க் வந்து டிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களோட கிளைண்ட் கிட்ட தான் இருக்கும். நீங்க அவர்கிட்ட கேட்டுதான் வாங்கிக்கணும். நம்ம இந்த பாஸ்வேர்டும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்ட உடனே இந்த மாதிரி இன்கம் டேக்ஸோட அவரோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடும். அவரோட டேஷ்போர்ட்ல அவரோட எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இப்ப நம்ம அதுக்கப்புறம் எங்க போறோம்னா இ ஃபைல் இருக்கும். இ ஃபைல்ல வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அது கீழே வந்து வியூ ஃபார்ம் 26AS அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் வியூ டேக்ஸ் கிரெடிட் ஃப்ரம் 26AS ஆனுவல் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட அசஸ்மெண்ட் இயர் அது எதுக்கு நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிறது வந்து 24-25. ரெண்டாவது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்ல வரணுமா இல்ல HTML ஃபார்மேட்ல வேணுமா? உங்களுக்கு பிடிஎஃபா வேணும்னா HTML ஃபார்மேட்ல தான் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். இப்ப நீங்க அது கொடுத்துட்டு வியூ டவுன்லோட் கொடுத்துட்ட பிறகு எக்ஸ்பர்ட் பிடிஎஃப் இருக்கும், அது கொடுக்கணும். இப்ப எக்ஸ்பர்ட் பிடிஎஃப் நீங்க கொடுத்த உடனே உங்களோட 26 ஃபார்ம் வந்து கரெக்டா டவுன்லோட் ஆயிருக்கும். இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். இப்போ நம்மளோட கரெக்டா கிளைண்டோட 26 ஃபார்ம் எல்லாமே டீடைல் வந்து இந்த 26 ஃபார்ம்ன்றது உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாத்துலயும் இதுல வந்து காமிக்கும். அதாவது உங்களோட பேன் பேஸ் பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாமே இதுல காமிக்கும். பட் உதாரணத்துக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா உங்களோட சேலரி நீங்க எந்த கம்பெனில இருந்து எவ்வளவு சேலரி வாங்கிருக்கீங்க அந்த டீடைல் வந்து பட் இதுல வந்து காமிக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்க ஹை டிரான்சாக்ஷன் கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஹை டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டும் இதுல வந்து காமிக்கும். அதே மாதிரி நீங்க உங்க பேங்க்ல வர கரெக்டா இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களோட பேங்க்ல நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணிருந்தா அதுல வர இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டும். அதுக்கப்புறம் அதாவது மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்ன இன்கம் வருதோ அந்த இன்கம் எல்லாமே இந்த இதுல வந்து காமிக்கும். பட் அதனாலதான் இதை வந்து பார்ப்பாங்க. நீங்க வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது, நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது உங்களோட ஆடிட்டரும் டாக்ஸ் கன்சல்டன்ட்டும் கண்டிப்பா இந்த 26AS ஃபார்ம் வந்து பார்ப்பாரு. தேங்க்யூ.